லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்களை நாம் வாசித்து ஆமென் என்று சபையை சத்தமாக சொல்லி இந்த வார்த்தையை சுதந்திரித்துக் கொண்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். அப்பொழுது அவர் உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதன் கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி விடுகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி நிலத்தில் ஏன் கிடைக்கிறது என்றார். அதற்கு நான், ஐயா, இது இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றி கொத்தி எழுப்படுகிறேன், கனி கொடுத்தால் சரி, கொடுக்காவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான். கையில் என்ன சொல்லுவோம்? ஆமென் ஆமென். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால நீ கொடுத்த நல்ல பேரமுள்ள ஆண்டவரே, அப்ப நாங்க தியானிக்கிறோம். எங்களுக்கு நீ உதவி செய்யும்படி நாங்க செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே, மனித சத்தத்தை எல்லாம் ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தையை கேட்கணும், தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். இந்த இருதயங்களை விருத்த சேதனம் பண்ணுங்க. எங்க காதுகளை திறந்தோம், எங்க சிந்தைகள் அங்கிருந்து திராது படிக்கத்தாவே தெய்வ சிந்தையாயிருக்கு கிருபை தாரும். வசனங்கள் எங்கள் இருதயத்துக்குள்ள போகட்டும். கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு உண்டாகும்படி கர்த்தாவே கிருபை செய்வீராக என்று இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் பரலோக பிதாவே, ஆமென். கருமையான நம்பிக்கையின் வாசல் கிறிஸ்டியன் அசெம்பிளி தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை சோசியல் மீடியா, ஃபேஸ்புக், ஆன்லைன் மூலமாக கேட்கிற நேர்மையான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் ரட்சகருமாகி இயேசுவின் நாமத்தினால ஒரு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையும் நமக்கு ஆசீர்வதித்து நடத்துவாராக. அல்லேலூயா ஆமென். பொதுவா அதிகமாக என்ன பேரபிள்ஸ இல்லையா தியானிக்கிறதுல, ஊமைகளை தியானிக்கிறதுல ஜாஸ்தியா இல்லையா. இன்றைக்கு கர்த்தர் அநேக காரியங்களை அவருடைய சீஷர்களுக்கும் கூடியிருந்த ஜனங்களுக்கும் ஓமைகள் மூலமா வெளிப்படுத்தி கொடுத்ததை நம்ம நிறைய பார்க்கணும் இல்லையா. இந்த பேரபிள்ல நீங்க பார்க்கும்போது என்ன நடக்குது? ஒரு மரத்தை பார்க்குறாங்க. இந்த தோட்டக்காரர் வர்றாரு, இந்த தோட்டத்தை உரிமைக்காரர் வர்றாரு, இந்த மரத்தை பார்க்குறாரு. இந்த மரம் 3 வருடமாய் நிற்குது, இது வரைக்கும் கனி கொடுக்கலையே, கனி கொடுக்காத ஒரு மரம், நமக்கு என்ன பிரயோஜனம்? இந்த மரத்தினால் ஒரு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி அந்த தோட்டக்கார எஜமான் தீர்மானிக்கிறார். அந்த தோட்டத்தை பராமரிக்கிற அந்த தோட்டக்காரர் சொல்றார், ஐயா, இல்ல 3 வருஷம் இருந்தது உண்மைதான், கனி கொடுக்காத உண்மைதான், ஆனாலும் இந்த ஒரே ஒரு வருஷம் கொடுங்க, நான் என்ன செய்ய போறேன்? நான் அதை கொத்தி எரு போட்டு அதை வளர்க்கிறேன், நிச்சயமாக அது கனி கொடுக்கும். ஒருவேளை அது கனி கொடுக்காத பட்சத்தில் அதை என்ன செய்யலாம்? வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த ஓமையின் காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மை தேவன் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை நம்மகிட்ட விரும்புகிறாரு. கனி இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்மகிட்ட வரும்போது அது வெட்டி வீழ்த்தப்பட வேண்டியது, அது பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கையாக அமையும். அதனால கனி உள்ள ஒரு வாழ்க்கையில் இருங்க அப்படின்னு சொல்லி இந்த பேரபுள்ள ஆண்டவர் என்ன செய்றாரு? நமக்கு உணர்த்தி கொடுக்கிறார். இது மேல்டாக்குல நீங்க பார்த்தீங்கன்னா இதுதான் அவருடைய சக்தி. ஆனா இதுக்குள்ள ஆழமா டீப்பா இதை பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள ஏகப்பட்ட காரியங்கள் புதைந்து இருக்குது, மறைந்து இருக்குது. நமக்கு தெரியாத சத்தியங்கள், நமக்கு புலப்படாத காரியங்கள் செய்து நிறைய காரியங்கள் இதுக்குள்ள மறைந்து இருக்குது இல்லையா. மறைப்பொருளை வெளிப்படுத்துகிறது. தாவீது சொன்ன, ஆண்டவரே, வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை நான் அறிந்து கொள்ளும்படி என் கண்களை திறந்தருளும் சொல்லி அனுப்பிச்சான் தாவீது ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். நம்ம பைபிள் வாசிக்கும் போது அப்படி கேட்கிறோமா? நம்ம கேட்கிறோமா? இல்ல. நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவர் பைபிள் வாசிக்கலாம் தண்டிச்சிருவாரு, பைபிள் வாசிக்க நான் போகிற காரியம் சரியாகாது, பைபிள் வாசிக்க ஆசீர்வாதம் கிடைக்காது, பைபிள் வாசிக்க தீமை வந்து இப்படி நினைச்சுதான் நம்ம படிக்கிறோம். அப்படி இல்லை. ஒரே ஒரு வசனம் படிங்க, ஒரு நாளைக்கு அதிகாரம்லாம் வேண்டாம், ஒரே ஒரு வசனம், அந்த வசனத்துடைய ஆழம் என்ன, அதனுடைய டீப் டெப்த் என்ன, ஆண்டவரே எனக்கு நீங்க இந்த வார்த்தையை வெளிப்படுத்தி கொடுக்கக்கூடிய ரகசியம் என்ன, ஆண்டவரே
நான் புரிந்து கொள்ள முடியாத கிருபைகளை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்டு ஒரே ஒரு வசனம் படிங்க. இந்த வசனம் அந்த நாள் முழுதும் உங்களை கைட் பண்ண, வாழ்நாள் முழுதும் நம்ம கைட் பண்ணுவதற்கு அது மிகுந்த உதவியாக அது இருக்கும். அதனால மேல்டாக்கில் படிச்சதெல்லாம் இனி என்ன செய்தோம் போதும். ஏன் நமக்கு நிறைய படிச்சிட்டோம், நிறைய வார்த்தைகள் வசனங்கள் தெரியும். நான் மேல்டாக்கில் வேண்டாம், டீப். இன்னைக்கு இந்த சத்தியத்தின் பொருளை கூட நம்ம அப்படிதான் நம்ம படிக்க போறோம் இல்லையா? அதாவது ஒரு திராட்சை தோட்டத்தை பார்க்கணும். ஒரு திராட்சை தோட்டத்தை நம்ம பார்க்கறோம். பார்த்துருக்கீங்களா? திராட்சை தோட்டம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க இல்லையா? நிறைய பார்த்துருக்கீங்க. திராட்சை தோட்டத்தில் என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? திராட்சை கொடி இருக்கும். அது ஓரளவுக்கு வளர்ந்த உடனே நிச்சயவாங்க அதுக்கு ஒரு பந்தலை போட்டுருவாங்க. அந்த பந்தல்ல அந்த செடிகள் படர்ந்து அப்படி கனிகள் என்ன செய்யும், அதை தொங்கிட்டு இருக்கும். அதை காலங்கள் வரும்போது அறுவடை செய்வாங்க. இதுதான் ஒரு திராட்சை தோட்டம். இப்ப இந்த திராட்சை தோட்டத்துக்குள்ள இன்னொரு மரத்தை கொண்டு நடுவாங்களா? யாராவது நடுவாங்களா? திராட்சை தோட்டத்துக்குள்ள ஒரு மரத்தை கொண்டு நடுவாங்களா அப்படின்னா நிச்சயமா நடமாட்டாங்க. ஏன் நடமாட்டாங்க அப்படின்னா இந்த திராட்சை செடிக்கு என்ன வேணும்? நிறைய வெளிச்சம் வேணும், சூரியனுடைய வெளிச்சம் வேணும். நீங்க நடுகிற மரம் என்ன செய்யும்? இந்த சூரிய வெளிச்சத்தை அந்த செடிகளுக்கு கொடுக்காதபடி, அந்த கனிகள் நல்ல சுவையுள்ளதாக மாறாதபடி இந்த சூரியனுடைய வெளிச்சத்தை மறைத்து போடக்கூடிய ஒரு தன்மை நிச்சயம் அந்த மரத்துக்கு உண்டாயிரும். இப்ப பாருங்க, தோட்டத்துல ஒரு அத்தி மரத்தை வளர்க்கலாம். அத்தி மரம் பார்த்திருக்கீங்களா? அத்தி மரம் பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்க இல்லையா? அதாவது முதல் காரியம் பாருங்க என்னன்னா, ஆதாம் ஏவாள் அந்த தோட்டத்துல தாங்கள் நிர்வாணியாய் இருக்கிறோம் என்பதை அறிந்தவுடன் என்ன செய்யறாங்க? அத்தி மரத்தின் இலைகளை பறித்து ஆடைகளாக மாற்றிக்கணும். அப்படின்னா அந்த அத்தி மரத்தின் இலைகள் எவ்வளவு பெருசா இருக்கும் இல்லையா? அத்தி மரம் நிறைய இருக்கு. சின்ன அளவுல அத்தி மரம் இருக்குது, இவ்வளவு பெரிய அளவுல அத்தி மரம் இருக்குது. அப்படி கிளை, ஒரு கிளை சுமாரா 20-25 அடி பறந்து போகும். அப்போ ஒரு பக்கம் 25 அடி போச்சுன்னா அடுத்த பக்கம் 25 அடி, மொத்தம் 50 அடி சர்க்கிள் என்ன செய்யும்? அது கவர் பண்ணிடும் இல்லையா? அந்த அத்திமரம் 50 அடி சர்க்கிள கவர் பண்ணா அதுக்கு சூழ இருக்கிற அந்த கனி கொடுக்கக்கூடிய திராட்சை கனிகள் வளர்வதற்கு அது வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன அப்படின்னா இந்த மரம் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ட்ரீ. என்ன சொல்லலாம்? இது ஒரு விசேஷித்த மரம். ஏன்னா அந்த தோட்டக்காரன், தோட்ட எஜமான் என்ன செய்யறாரு? எனக்கு இந்த 50 அடி சர்க்கிள் இருக்கக்கூடிய என் திராட்சை கனிகள் சேதமடைந்தாலும் பரவாயில்ல, இந்த மரம் எனக்கு வேணும். அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களே, சொல்ல மாட்டீங்களே. இப்ப யாரை பார்த்து இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு? நம்மை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்களேன். நம்ம எத்தனை பேரை கெடுத்துட்டு உட்கார்ந்துருக்கோம். அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்க, பயம். நம்மள ஒத்துக்க மாட்டோம்ல. நம்ம எத்தனை பேரை கெடுத்து போட்டு நம்ம உட்கார்ந்துருக்கோம். ஆனாலும் கர்த்தர் நம்ம செய்றாரு. This is the fine, நான் விரும்புகிற விசேஷித்த ஸ்பெஷல் ட்ரீ, இது எனக்கு பிரியமான நல்ல மரம் என்று சொல்லி என்ன செய்றார்? நம்மை பார்க்கிறார். அல்லேலூயா. நம்ம 1000 பேரை கெடுத்திருந்தால், 1000 பேருக்கு நன்மை செய்யாம இருந்தாலும், 1000 பேருக்கு முட்டுக்கட்டை போட்டாலும், 1000 பேருடைய வளர்ச்சியை தடுத்தாலும், 1000 பேருடைய கனிகளை தடுத்தா கூட தேவன் நம்ம எப்படி பார்க்கிறாரா? விசேஷித்தவர்களாக. அல்லேலூயா. வசனம் சொல்லுதல் யாத்திரையாமல என்ன சொல்றாரு? தேவா நான் எதினால் விசேஷித்தவன். அல்லேலூயா. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா ஆதிக்கினம் யோசிப்பவன், தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ஏன் அப்படி சொல்லும் போது, நீர் என் கூட இருக்கிறீர், நீர் என் கூட வருகிறீர், நீர் என்ன விரும்புகிறீர், என்ன ஒரு விரும்பின பாத்திரமா நீ விரும்புறபடினால்தான் எத்தனையோ பேருக்கு நன்மை செய்யாம, எத்தனையோ பேருக்கு தீமை செய்து, எத்தனையோ பேருக்கு கெடுத்துட்டு இருந்தாலும் என்னை நீ விரும்புகிறீர். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. நம்ம நிலைமை அதுதானேங்க. அதே போலதான் இந்த மரம் என்னென்ன செய்யுது பாருங்க. இது என்ன செய்யுது? இந்த திராட்சை செடிகள் வளர்ந்து விடாத என்ன செய்யுது? ஒரு முட்டுக்கட்டை போடுது. இந்த மரம் என்ன செய்யுது? திராட்சை செடிகள் வளராதபடி ஒரு முட்டுக்கட்டை அங்க போடுதுன்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா
அந்த நிலத்துக்கு அதை என்ன செய்தான்? ஒரு வீண் சுமை. அந்த நிலத்துக்கு என்ன இருக்குது? அந்த நிலத்தினால அந்த நிலத்தினால் நாட்டப்பட்டிருக்கிறபடினால அந்த நிலத்தை என்ன செய்தது? நிலத்துக்கு ஒரு வீண் சுமை. எவ்வளவு வெயிட் அந்த பாரம் உள்ள நிலம் தானே தாங்கணும். அது அனாவசியமான ஒரு வீண் சுமையான ஒரு வெயிட்டா என்ன செய்து அது மாறியும் சுமையாய் மாறியும் பார்க்கணும். இன்னொரு காரியம் கூட பாத்தீங்கன்னா, நல்ல பெருசா இருக்குது, நல்லா இருக்குனால இது என்ன செய்யுது? அடுத்த காரியங்களுக்கு அந்த செடிகள் வளர்ந்து விடக்கூடாதபடி அவருடைய வழிகளை என்ன செய்தா அடைச்சு போடக்கூடியதா இருக்கு. நல்லா இருக்குது பாத்தீங்க. ஒரு நாள் சொல்லுங்க பார்க்கலாம். கேட்க மாட்டீங்களே, அதனால நான் ஏதோ சொல்லுவேன், நீங்க ஏதோ உட்காருவீங்க. 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆச்சுன்னா போயிட்டு இருப்பீங்க. அதுதானே இல்லையா? நம்ம வாழ்க்கை அதுதானே. அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? முதலாவது என்ன செய்யுது? அது முட்டுக்கட்டப்படும். 2வது என்ன செய்யுது? அதுக்கு ஒரு வீண் சுமையா இருக்கு. 3வது என்ன செய்யுது? அது வழியை அடைக்குது. 4வது என்ன செய்யுது? அது தடங்கல் பண்ணுது. அடுத்தவங்களுக்கு அது இடம் விடாதபடி அடுத்தவங்களுடைய நன்மைகள் என்ன செய்யுது? அது கெடுக்கிற ஒரு மரமாக தடங்கல் செய்கிறதாக அது இருக்கிறது. அடுத்து பாருங்க, 5வது ஒரு காரியம், அது யாருக்கும் உபயோகம் இல்லை. இந்த மரம் யாருக்கு என்ன செய்யல? ஒரு வயதுல ஒரு கனி இல்ல. ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்யறாரு? எரிவு விழுந்து வரும்போது பாக்குறாரு, என்ன செய்த? ஒரு அத்தி மரத்தை பாக்குறாரு, கனி கிடைக்குமான்னு தேடுறாரு. அது நல்ல இலையா புஷ்டியா இருக்குது, நல்ல வளர்ச்சி இருக்குது, நல்ல கொழுமையா இருக்கு. ஆனா என்ன இல்ல? அதுல கனி இல்ல. உடனே ஆண்டவருக்கு என்ன வருது? கோபம் வருது. என்ன செய்தாரு? அந்த மரத்தை சபிக்கிறார். இனி ஒரு காலத்திலும் ஒரு இடத்துல கனி இருக்கக்கூடாது சபிக்கிறாரு. அடுத்த நாள் அங்க போறாங்க, அந்த மரம் என்ன செய்து பட்டு போயிடுச்சு. அல்லேலூயா. என்ன செய்ய? உபயோகம் இல்லாத ஒரு வாழ்க்கை. வாழ்க்கை யாருக்கு உபயோகம் இருக்கு? நம்ம வாழ்க்கை யாருக்கு உபயோகம் இருக்குது? நம்ம வீட்டுக்கு உபயோகம் இருக்கிறோமா? நம்ம குடும்பத்துக்கு உபயோகமா இருக்குமா? நம்ம சூழ இருக்கிற ஜனங்களுக்கு உபயோகமா இருக்குமா? நம்ம யாருக்கு உபயோகம் இருக்கிறோம்? உபயோகம் இல்லாத வீணான நிலத்தை கெடுத்துக்கிட்டு, வீணான இடத்தை கெடுத்துக்கிட்டு நாட்டப்பட்டிருக்கிற ஒரு மரத்தை போலதானே நம்ம இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? கைகளை உயர்த்தி சொல்றீங்களா? ஒத்துக்குவோமா? அப்படிதான் நம்ம இருக்கிற 2 நாள் வரைக்கும். நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம்? தேவன் நம்மை மாற்ற போகிறார். அல்லேலூயா. நம்ம நன்மை செய்ய நமக்கு பிராணி இருக்கும்போது என்ன செய்யணும்? செய்யத்தக்கவர்களுக்கு அதை செய்யாம இருக்கக்கூடாது. இதுதான் கனி கொடுக்கிற வாழ்க்கை. ஆண்டவர் சொல்லும் மத்தேயுல சொல்றாரு, நான் பசியா இருந்தேன், எனக்கு நீங்க என்ன செய்தீங்க? ஆகாரம் கொடுத்தீங்க. அவங்க கேட்கிறாங்க, எப்போ ஆகாரம் கொடுத்தீங்க? இந்த சிறியவனாகிய ஒருவனுக்கு ஒரு சொட்டு ஆகாரம், கொஞ்சம் ஆகாரம் கொடுத்ததுனால யாரு கொடுக்குறீங்க? அது தேவனுக்கே கொடுக்குறீங்க. அல்லேலூயா. நான் வியாதியா இருந்தேன், என்ன விசாரிக்க. எப்போ ஆண்டவரை நாங்க விசாரிக்கோம்? இல்லையே. உன் பக்கத்து வீட்டுக்காரன் உனக்கு பிரியம் இல்லாதவன் சுகவேனமா இருந்த, நீ 2 கிலோ ஆப்பிள வாங்கிட்டு போய் அவனை கொடுத்து பார்த்தேன், அவனு ஜெபம் பண்ணேன். அது யாருடைய பார்வையில அருமையா இருக்குது? கர்த்தருடைய பார்வையில கனி உள்ள ஒரு வாழ்க்கையாக, பிரயோஜனம் உள்ள வாழ்க்கையா இருக்கு. இதெல்லாம் செய்யலன்னா நம்மை படைத்த ஆண்டவர், நம்மை சிருஷ்டித்த ஆண்டவர், நம்ம எதை நோக்கம் கொண்டு இருக்கிற ஆண்டவர் நம்மை பற்றி என்ன நினைப்பாரு? இல்ல, கனியற்ற ஒரு வாழ்க்கை, பிரயோஜனம் இல்லாத ஒரு மரம், இதை வெட்டிதான் போடணும்னு சொல்லி என்ன செய்வாரு? அவங்க பார்க்கறத நம்ம பார்க்கணும் இல்லையா? மற்றவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை, நமக்கே பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை பாக்குறீங்களா? இப்ப வாழ்க்கை நமக்கே பிரயோஜனம் இருக்கா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஒரு நிமிஷம் அப்படி கண்ணை மூடுங்க, அப்படியே ஒரு நிமிஷம். என் வாழ்க்கை எனக்கு பிரயோஜனமா இருக்கா? கொஞ்சம் பாருங்களேன். நான் வாழ்கிற வாழ்க்கை எனக்கு பிரயோஜனமா இருக்கா? எனக்கு உகந்ததா இருக்கா? பிரயோஜனம் உள்ள வாழ்க்கை நான் வாழ்கிறேன்னா, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு உபத்திரமும் பாடுபடுத்துகிற ஒரு மரத்தை அந்த தோட்டத்தின் எஜமான் விரும்பி அதை கொண்டு போய் அந்த கனிகள் கொடுக்கக்கூடிய திராட்சை தோட்டத்துல நிறுவி அதை பராமரித்து பாதுகாக்கிறார். அப்படின்னா எவ்வளவு பெரிய காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நிர்மூலமாகாம இருப்பது அவருடைய விருப்பமா இருக்கு. அல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியமா இருக்கு. நம்முடைய கனிகள் இல்லைன்னா கூட பரவாயில்ல, இன்னும் 1 வருஷத்துல கனி கொடுப்பாங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல கனி உள்ள வாழ்க்கை உங்களுக்குள்ள வரும் என்பதை ஆண்டவர் நினைச்சார், எதிர்பார்த்து நமக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவை பற்றி சொல்லும்போது பரியாசக்காரர்கள், சதிகாரர்கள், சதிசெயர்கள், பரிசெயர்கள், ஆயக்காரர்கள் எல்லாம் சுற்றி இவர் சொல்ற ஒவ்வொரு பிரசங்கத்திலும் குத்தம் கண்டுபிடிச்சுட்டே தான் இருந்தாங்க. குத்தம் கண்டுபிடிக்காம இல்லை, அதை கொலை செய்ய கூட முயற்சி பண்ணாங்க. ஆனா பைபிள் சொல்றது என்ன சொல்லுது?
அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தார். அல்லேலூயா. இவ்வளவு உலகில் பாடலின் மத்தியில அவர் நன்மையை மாத்திரம் செய்யக்கூடியவராக செய்தாரா? சுற்றி தெரிந்தார். அல்லேலூயா. நீங்க நம்மை அப்படித்தானே ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம அப்படித்தானே மாறணும் இல்லையா? நம்ம அப்படி மாறுவோமா? கர்த்தர் நம்முடைய கிருபை செய்வார. கையை வைத்து ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு கிருபையை எங்களுக்கு கொடுங்கப்பா. பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை வழி எங்களுக்கு, நாங்க பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கும்போது மற்றவர்களுக்கு அது பிரயோஜனமா எப்படி இருக்கும் ஆண்டவரே, எங்களுக்கு அந்த உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தினால். அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். பாருங்க, இது என்ன செய்து என்னெல்லாம் செய்துன்னு பாத்தீங்கன்னா, ஆதியாகமத்துல 34ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 34:12. நல்ல கவனிங்க, ரொம்ப நல்ல சத்தியம். பரிசமும் வெகுமதியும். ஆதியாகமம் 34:12வது வசனம். பரிசமும் 1-2 வாசிங்க. 11. ஆதியாகமம் 34:1-2. லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். ஆமென். இப்ப 12 வாசிங்க. பரிசமும் வெகுமதியும் நீங்கள் எவ்வளவு கேட்டாலும் உங்கள் சொற்படித்திருக்கிறேன். அல்லேலூயா. அந்த கதை உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைகள்? அம்மா சொல்லுங்க. ஜானம்மா 12 13 யாக்கோபு எத்தனை பிள்ளைகள்? 12 ஆண் குழந்தைகளும். இந்த பெண் பிள்ளை யாருக்கு பிறந்த பிள்ளை? யாருக்கு பிறந்தாங்க? லேயாள். யாக்கோபுடைய மனைவி லேயாளுக்கு தீனாள். இப்ப இவங்க பிரயாணப்பட்டு வர்றாங்க. எங்க வர்றாங்க? லாபாங்கிட்ட இருந்து எங்க வர்றாங்க? அவங்க சொந்த இடம் பெத்தேலுக்கு பிரயாணப்பட்டு வர்றாங்க. வர்ற வழியில ஒரு இடத்துல தங்குறாங்க. அந்த தங்குற இடத்துல என்ன நடக்குது? தீனாள் 1-2 வாசிருப்பா பழையபடி. லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். அல்லேலூயா. ஆமென். என்ன செய்றாங்க? தீனாள் தேசத்துடைய பெண்களை பார்க்கும்படி என்ன செய்றாங்களா? புறப்பட்டு போறாங்க. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் நடக்குதா? வீணான பேச்சு, வீணான காரியம், வீணான செய்திகள், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்காதபடி என்ன செய்யறோம்? ஊர் சுற்று. என்ன செய்யறாங்க? தீனாள் அந்த தேசத்தில் இருக்கிற பெண்களை சந்திக்க போறாங்களா? சரி, பரவாயில்ல. பெண்ணை சந்திச்சா பரவாயில்ல, பெண்களை சந்திச்சா பரவாயில்ல. சந்திச்சது யார? சீகோம் என்று சொல்லக்கூடிய பிரபுடைய மகனை சந்திக்க. அல்லேலூயா. சீகோம் என்று சொல்லக்கூடிய பிரபுடைய மகனை சந்திக்கிறாங்க. அந்த மகன் பார்க்கிறான், தீனாள் மேல ஆசைப்படுகிறான். தீனாளை திருமணம் பண்ணி என் மனைவி ஆக்கி கொண்டு விரும்புகிறான். இது யாருக்கு பிரியமில்லாத காரியம்? இஸ்ரவேல் புறஜாதிகளுக்குள்ளாக கலவக்கூடாது என்கிற தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமான காரியம். இந்த காரியத்தை யார் செய்தா? தீனாள் செய்ததுனால இந்த குடும்பம் என்ன செய்து பாதிக்கிறது. அல்லேலூயா. குடும்பத்துக்குள்ள தீனாள் இருக்கிறான்னு பார்க்கணும். கெடுத்து போடுகிறது. இந்த மரம் கெடுத்தது போல குடும்பத்தை கெடுக்கிறது ஒரு தீனாள். அல்லேலூயா. இதை நம்ம இனம் கண்டு கொள்ளணும். இது நம்முடைய பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளால் அல்ல. இது யாரால் உண்டாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொல்லாத சத்ருவானவன் நம்முடைய பிள்ளைகள் மேல் கண்களை போட்டு, நம்ம மேல கண்களை போட்டு நம்ம குடும்பத்தை கெடுக்க வேண்டும் என்று சொல்லி அங்கிருந்து ஒரு ஆணியை எழுப்பி என்ன செய்யறாங்க? இந்த தீமையை உருவாக்குறாங்க. இதனால என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, யாக்கோபுடைய பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து அந்த கிராமத்தை, அந்த ஊரையே, அந்த ஊர்ல எல்லாரையும் வெட்டி போட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறான். அதோட தீனாளுடைய கதையும் முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. அப்படின்னா இந்த மரம், இந்த கனி கொடுக்காத நிலைமை, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, குடும்பத்தையே கெடுக்கிறது. அல்லேலூயா. இது முதலாவது நம்ம பார்க்கணும். ஏன் என் குடும்பம் இப்படி இருக்கு? ஏன் என் குடும்பம் ஆசீர்வாதம் இல்லாம இருக்குது? ஏன் என் குடும்பத்தில் இத்தனை பிரச்சனைகள், பாடுகள் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது, நம்ம குடும்பத்தை கெடுத்த ஒரு தீனாளின் ஆவி நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. இந்த ஆவி வேண்டாத ஆவி. இந்த ஆவியை பிடுங்கி வீசாவிட்டால் நம்முடைய குடும்பம் நாசமாய் போகும். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம் பார்க்கலாமா? ஒன்றாவது நம்ம பார்த்துட்டோம், தோட்டத்தை கெடுக்கிற
அந்த காரியத்தை பார்த்து இரண்டாவது காரியம் பாருங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களை வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 5. அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து. இது கூட நமக்கு நல்லா தெரியும். அப்படிதானே அப்போஸ்தலருடைய நாட்கள்ல சபை வளர்ச்சிக்காக என்ன செய்யறாங்க, அவங்க காணியாட்சிகளை அவங்க இருக்கிற பணத்தை எல்லாம் கொண்டு போய் அப்போஸ்தலருடைய பாதப்படியில வச்சு அந்த சபையோடு அவங்க இணைஞ்சிட்டாங்க. சபை அவங்கள வளர்த்தது, சபை அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் பார்த்து கொண்டது சொல்லி பாக்குறோம். இந்த காரியத்தில் என்ன செய்யறாங்க, இன்னைக்கு நம்ம தமிழ்நாடுல நடக்கிற ஆட்சிப்படி இல்லையா, இவங்களும் என்ன செய்யறாங்க, இந்த அனனியா சப்போரியால் என்கிற அந்த குடும்பம் என்ன செய்யறாங்க, நமக்கும் இந்த ஆட்சியில ஒரு பங்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, தங்களுக்கு உண்டான அந்த சொத்தை விற்று ஒரு பங்கை வச்சிட்டு மீதியை கொண்டு போய் சபையில கொடுத்து ஆசாரியனுடைய ஆசீர்வாதங்களை வாங்குவதற்கு போறாங்க. ஆசாரியனுக்கு தேவன் வெளிப்படுத்தி கொடுக்கிறாங்க, இவங்க சதி பண்றாங்க, இவங்க பொய் சொல்றாங்க, இந்த காணிக்கை அங்கீகரிக்கப்படக்கூடாது, இது சபையை கெடுக்கிற ஒரு காரியம். அல்லேலூயா. முதலாவது பாருங்க, குடும்பத்தை கெடுக்கிற ஒரு தீனாளினார். இரண்டாவது செய்து சபையை கெடுக்கக்கூடிய ஒரு பொல்லாதார். இந்த ஆவி என்ன செய்யும் தெரியுமா, ஒருத்தர் இல்ல, ஒருத்தர் நம்ம சபைக்குள்ள நடந்துச்சு. இயேசு என்று சொல்ல தெரியாது, சேசுன்னு சொல்ற ஒரு அம்மா வந்தாங்க. இந்த அம்மாவை குளிப்பாட்டி ஞான ஸ்நானம் பண்ணி அவளை இயேசுன்னு சொல்ல வச்சு அவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்லி கொடுத்து அவங்களுக்கு நிறைய உதவியெல்லாம் செய்து அவங்களை எங்க நல்ல ஒரு மரமா வளர்த்து விட்டா அந்த மரம் என்ன செய்யுது, தீனால போல சுத்த ஆரம்பிச்சு. இந்த மரம் என்ன செய்யுது, சபையை கெடுக்கிறதுக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாம் அந்த வழியில தான் நிக்குது. அந்த மரம் இங்க வர்றவங்க எல்லாம் கூப்பிட்டு சொல்லி, ஏன் அந்த சபைக்கு போற, ஏன் அந்த சபைக்கு போறாங்க, என்ன இருக்கு அங்க, உனக்கு ஒண்ணும் இல்லையே, நான் ஏன் பின்னாடி வா, ஏன் சபையில கொண்டு சேர்க்கிறேன், உனக்கு நன்மை கிடைக்குமே சொல்லி என்ன செய்து சபையை கெடுக்கிற பொல்லாத ஆவிகள். இல்லையா, முதலாவது நம்ம தீனாடி நாவிக்கு கவனமா இருக்கணும், நம்ம குடும்பத்தை கெடுத்துவிடும். இரண்டாவது காரியம் நம்ம பார்க்கணும், சபையை கெடுக்கக்கூடிய பொல்லாத ஆவிகளுக்கு நம்ம கவனமா இருக்குது. வேண்டாத காரியங்களை நம்ம சபைக்குள்ளாக அது கொண்டு வந்து விடும். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியம் பாருங்க. ஆமென். யோசுவா 7ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசித்து பாருங்க. யோசுவா 7ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காதே என்றான். இது நமக்கு நல்லா தெரியும் இல்லையா. ஆயி பட்டணத்துக்கு நேரா போறாங்க. சின்ன ஒரு பட்டணமா இருக்குது. சொல்றாங்க 2000-3000 பேர் போனா போதும், நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு போனாங்க. ஆனா போனவங்க எல்லாம் அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க, திரும்பி ஓடி வந்தாங்க. இவங்களுக்கு ஒரு சந்தேகம், ஏண்டா என்ன ஆச்சு, இன்னைக்கு டிஎம்கே கவர்மெண்ட் தோத்த மாதிரி என்னடா ஆச்சு, என்னன்னே தெரியலையே அப்படிங்கும் போது என்ன செய்யறான், யோசுவா சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு நேரம் பலிபீடத்தில் வந்து ஆண்டவருக்கு முன்னால் விழுந்து, ஆண்டவரே, எங்க சத்துருக்கு முன்பாக எங்களை வெட்கப்படுத்தினீரே, எங்கள் சத்துரு எங்களை மேற்கொள்ளும்படி செய்தீரே ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என்று சொல்லும் போது தேவன் சொல்கிறார், சாபத்தீடானவைகள் உன் கூடாரத்துக்குள்ள இருக்குது, உன் சபைக்குள்ள இருக்கு, உன் தேசத்துல இருக்கு, அதனால்தான் நீ போன யுத்தத்துல உனக்கு வெற்றி கிடைக்கவில்லை. அல்லேலூயா. இப்ப யாருன்னு சொல்லி பார்க்கும்போது என்ன செய்யறாங்க, ஆகான் என்று சொல்லக்கூடியவன் அவங்க அந்த எரிகோவை பிடிக்கும் போது ஆண்டவர் சொல்றார், சாபத்தீடானவைகள் எதையும் தொடாதீங்க அப்படி சொல்லும் போது அந்த ஆகான் செய்யறான், அந்த ஷால்வை எடுத்துக்கொள்கிறான், நல்ல தங்க பாலங்களை எடுத்துக்கொள்கிறான், வெள்ளிகளை எடுத்துக்கொள்கிறான், கொண்டு வந்து அனுப்பிச்சான், தன்னுடைய கூடாரத்துக்குள்ள புதைத்து வச்சுக்கிறான். இதனால என்ன நடக்கல, வெற்றிக்கு தடையாயிட்டு. ஒரு தேசத்துக்கு ஒரு கஷ்டம், ஒரு தேசத்துக்கு ஒரு தீமை வர்றதுக்கு காரணம் யாரு, இந்த ஒரு ஆகான். அல்லேலூயா. நம்ம தேசம் எவ்வளவு சமாதானமா இருக்க வேண்டிய தேசம், நம்ம தேசம் எவ்வளவு நன்மையா இருக்க வேண்டிய தேசம், நம்ம தேசத்தை ஆளுகிற தேவனுடைய பிள்ளைகள் இருந்தா எவ்வளவு நல்ல ஆட்சி நடந்திருக்கும். ஆனா இன்னைக்கு விக்கிரகமும் மிருகங்களும் நம்ம ஆட்சி செய்யறதுனால நம்ம தேசம் எவ்வளவு துன்பம், எவ்வளவு பாடுகளை அனுபவிச்சு கொண்டு நம்ம இருக்கிறோம். யாருக்காவது நிம்மதி இருக்கா?
யாருக்காவது சமாதானம் இருக்கு? ஏன் இல்லை அப்படின்னா இந்த ஆகானின் ஆவி தேசத்தை ஆளுகை செய்யும் போது தேசத்துக்கு நன்மை இருக்காது, தேசத்துக்கு தீமைதான் அது உண்டாக்கும். அல்லேலூயா. இந்த ஆவியின் நம்ம தேசத்திலிருந்து வேர்க்கப்படணும்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அடுத்த ஒரு காரியத்தை கூட நம்ம பார்க்கலாமா? என்னாகும் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசித்து பாருங்க. என்னாகும் 12:15. அப்படியே மிரியாம் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்தாள். எல்லாம் தெரிஞ்ச காரியம் தான், தெரியாத ஒண்ணும் இல்ல. என்ன செய்யறாங்க? மிரியாம் யாரு? யாரு மிரியாம்? யாரு சொல்லுங்க? மிரியாம் யாரு? மோசேயுடைய அக்கா இல்லையா மிரியாம். மோசேயோட அண்ணன் யாரு? ஆரோன். சரி, இப்ப மோசனுடைய அண்ணன் அண்ணன் தான் ஆரோனா? ஆரோன் தான் அண்ணனா தம்பியா? ரைட். மோசேக்கு 2 பேர், ஒரு அக்கா ஒரு அண்ணன். சரியா? மோசே ஆண்டவர் அழைத்ததுனால ஒரு ஊழியக்காரனா ஒரு ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அந்த ஊழியத்துக்கு விரோதமாக என்ன செய்யறாங்க? மிரியம் சொல்றாங்க, நீ சொல்றதுதான் ஆண்டவர் கேட்பாரா? நான் சொல்றதை கேட்க மாட்டாரா? நான் சொன்ன நடக்காதா என்று சொல்லி ஆவிக்குரிய பிரயாணத்துல ஒரு தடங்கள். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? உங்க ஆவியில வளர்ச்சி இல்லையா? ஏன் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மிரியமின் ஆவி அங்க கிரியை செய்யும். அந்த மிரியமின் ஆவி எப்படி கிரியை செய்யும்னா உங்க வளர்ச்சியை தடை பண்ணுவதற்கான, ஆவிக்குரிய வளர்ச்சியை தடை பண்ணுவதற்கான எல்லா காரியத்தையும் செய்யும். என்ன செய்யும்னா, இங்க இருந்து வெளியே போனா ஒருத்தர் சந்திப்பீங்க, உங்க பாஸ்ட் சொன்னாதான் நடக்குமோ, உங்க பாஸ்ட் சொன்னாதான் வார்த்தை ஏறுமோ, இந்த பாஸ்ட் எங்க பாஸ்ட் சொன்னா ஏறாதோ, இவர் சொன்னா ஏறாதோ, இப்படி துர் ஆலோசனைகளை, துர் வார்த்தைகளை உங்க இருதயத்தில் போடுவாங்க. இந்த இருதயம் என்ன செய்யும்? ஆவிக்குரிய பிரயாணத்தை விட்டு விட்டு கொஞ்சம் பின்னால் அடிச்சு. என்ன சொல்ற? எங்க சபைக்கு வந்தீங்கன்னா கல்யாணம் பண்ணுனா ஆயிரக்கணக்கானவர் வருவாங்க. உனக்கு மகிமையா இருக்கணும். நீ செத்து போனீங்கன்னா உனக்கு நல்ல கல்லற தோட்டம் கிடைக்கும். ஆயிரக்கணக்கானவர் வருவாங்க. கல்யாணம் ஆகி ஆயிரக்கணக்கான வந்து நமக்கு என்ன பிரயோஜனம்? நீ செத்து போன பிரேதத்துக்கு பிறகு 1000 வந்து நமக்கு என்ன பிரயோஜனம்? நமக்கு பிரயோஜனம் என்ன? தேவனுடைய பருவத்துல, தேவனுடைய சமூகத்துல அவருக்கு முன்பாக ஆசாரிகளும் ராஜாக்களுமாய் நிற்பேன்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம். அந்த வார்த்தை எங்களுக்கு வேணும், இதுதான் எங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி என்று நம்ம சொல்லும் போது அதை தடை செய்கிற இந்த மிரியமின் ஆவியை நம்ம விட்டு எடுத்துப்போம். அல்லேலூயா. அடுத்த ஒரு காரியம் கூட நம்ம பார்க்கலாமா? வாசிங்க 5வது காரியம். யோனா 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்க. யோவான் 1:3-4. யோனா திபுஸ். யோனா 1:3-4 வசனங்கள். என்னாச்சு? ரொம்ப ஈஸியா எடுக்கலாங்க. யோனாவுக்கு அவ்வளவு கஷ்டமா? அடுத்ததுக்கு அடுத்து யோனா தான் படிக்க போறீங்க. ஆமோஸுக்கு அடுத்து அடுத்து வாசிமா 1:1-2-3. சரி, இந்த கதையும் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? யோனாவை எங்க சொல்றாரு? நினிவேக்கு போய் 40 நாள் தான் இருக்குது, நினிவே அழிந்து போகும் என்று சொல்லி தீர்க்கதரிசனம் சொல்லு என்று சொல்லி அனுப்புறாரு. இவர் எங்க போறாரு? நினிவேயை விட்டுட்டு தர்சீசுக்கு பிரயாணம். கப்பல் நல்லா போயிடுச்சா? இந்த ஒருத்தனால கடலுக்கு பெரிய இறைச்சல், இந்த ஒருத்தனால கப்பலுக்கு பெரிய சேதம், இந்த ஒருத்தனால பிரயாணப்பட்ட அத்தனை பேரும் ஐயா சாமின்னு கூக்கரில் இருக்கக்கூடிய தன்னுடைய ஜீவனை பிழைத்துக் கொள்ளும்படியான காரியங்கள் நடக்குது. யாரால? ஒரு யோனால. அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கை இந்த கப்பல் பயணம், விசுவாசம் என்னும் கப்பல் பயணம். இந்த கப்பல் பயணத்துக்கு தடையாய் வரக்கூடிய தேவனுடைய ஊழியக்காரனாகிய யோனா போன்ற ஆட்களை நம்முடைய வாழ்க்கையில நம்மை தடை பண்ணுவாங்க. அல்லேலூயா. எத்தனை காரியம் பார்த்தீங்க? 5 காரியம் இல்ல? ஒன்னொன்னா திருப்பி பார்த்துலாமா? 1வது காரியம் குடும்பத்தை கெடுத்த தீனாள். ஆதிகாமத்துல பார்க்கிறோம். 2வது பார்க்கிறோம் சபையை கெடுத்த
அனனியா சப்ரியாங்கிற குடும்பத்தை பார்க்கிறோம். மூணாவது பார்க்கிறோம் தேசத்தை கெடுத்த அவன் நாமான்னு சொல்லி பார்க்கிறோம். நான்காவது பார்க்கிறோம் ஆவிக்குரிய வளர்ச்சியை கெடுத்த மிருகம் சொல்லி பார்க்கிறோம். அடுத்து ஐந்தாவது பார்க்கிறோம் நம்முடைய பயணம், ஆவிக்குரிய பயணத்தை, கப்பல் விசுவாசத்தை பயணத்தை கெடுத்த தேவனுடைய மனிதனாகிய யோனா. தேவனுடைய மனிதர்கள் எப்படி கெடுப்பாங்க? நல்லதானே செய்வாங்க, நல்லதானே செய்வாங்க, நல்லதானே செய்வாங்க இல்லையா? நல்லதானே செய்வாங்க. நல்ல செய்வாங்களா கெட்ட செய்வாங்களா? நல்ல செய்வாங்களா கெட்ட செய்வாங்களா? நல்ல செய்வாங்களா கெட்ட செய்வாங்களா? சொல்லுங்களேன். தேவனுடைய மனிதர்கள் நல்லது செய்வாங்களா கெட்ட செய்வாங்களா? நல்லதும் செய்வாங்க, கெட்டதும் செய்வாங்க. ஒரு தீர்க்கதரிசி அனுப்புறாரு, ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்க தண்ணி கூட பச்சை தண்ணி கூட குடிக்காத, நீ இங்க இருந்து புறப்பட்டு போய் நான் உனக்கு சொல்ற தீர்க்கதரிசி ராஜாவுக்கு சொல்லிட்டு திரும்ப எங்க தங்காத பச்சை தண்ணி கூட குடிக்காம நீ திரும்ப வந்து சேருன்னு சொல்றாரு. ஆனா இந்த தீர்க்கதரிசி கீழ்ப்படிந்து போறான். அந்த தேசத்துல இருக்க ஒரு கிழவன் தீர்க்கதரிசி திடீர்னு வாரான். பழைய சொல்றாங்க, இப்படி ஒரு தீர்க்கதரிசி வந்தாரு, இந்த தீர்க்கதரிசி சொன்னாரு, அது நடந்தது, திரும்பி போயிட்டாருன்னு உடனே இந்த கிழவன் தீர்க்கதரிசி பாக்குறான். அவனை பார்க்கணுமே சொல்லி நினைச்சான். ஒரு சேனத்தை வச்சு கழுதைக்கு மேல ஏறி அந்த தீர்க்கதரிசி இருக்கிற இடம் போய் அவனை பார்த்துட்டான். வருந்தியானுக்கு என் வீட்டுக்கு வாயா, சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு. இல்ல நான் தண்ணி கூட குடிக்க கூடாது, தேவன் எனக்கு கட்டளை இருக்காரு, நான் அப்படிதான் திரும்பி போனேன். நான் தேவனுடைய மனிதன், உன்னோட சீனியர், உன்னோட கிழமை, நான் உன்னோட சீனியர். அந்த தேவன் தான் என்கிட்ட பேசினார். அல்லேலூயா. உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார். என்னுடைய வார்த்தை என்ன செய்தி யார் மூலமா வருது? யார் மூலமா வருது? இதனால பைபிளுடைய வசனம் என்ன சொல்லுது? எந்த வார்த்தைக்கு உங்களுக்கு பிரசங்கிக்கிற, நீங்க டிவியில கேட்கிற வார்த்தை, நீங்க கேட்கிற பிரசங்கங்கள் எதுவா இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா எந்த ஒரு வார்த்தை மாம்சக்கிரியில் இருந்தாலும் தயவு செய்து அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவே கூடாது. அது தேவன மனிதனா இருக்கிறான், பெரிய தேவனுடைய ஊழியக்காரனா இருக்கிறான். ஆனா வேதத்துக்கு புறம்பாக தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுவதற்கு ஏதுவான ஒரு பிரசங்க வார்த்தை எதுவா இருந்தாலும் நமக்கு தேவையில்லாத விஷயம். இல்லையா? நம்ம மனுஷன் இதுல ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன செய்யும்? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சீரழிந்து பாருங்க. இதெல்லாம் கெடுத்து போடுகிற ஒரு தன்மை இந்த மரத்துக்கு வருகிற. அந்த மரம் வேஸ்டா இருக்கிறதுனால இவ்வளவு காரியத்தை அந்த மரம் செய்து கொண்டு இருக்கிறது. ஆனா இதெல்லாம் பார்த்து அந்த தோட்டத்து எஜமானுக்கு கோபம் வருது. ஏன் நாட்டினான்னு தெரியுமா? இந்த மரத்தை ஏன் அங்க நாட்டினா, இந்த திராட்சை தோட்டத்துக்குள்ள இந்த ஒலிவ மரத்தை ஏன் நட்டுனான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த திராட்சை தோட்டத்துல வேலை செய்யறவங்க திராட்சை பழத்தை சாப்பிடக்கூடாது. இவங்க சாப்பிட நேரம் எதை சாப்பிடணும்? இந்த அந்த அத்தி மரத்தில் இருக்கக்கூடிய அத்தி மர கனிகளை பறித்து தான் அவங்க சாப்பிடணும். இப்ப இந்த முதலாளியான என்ன செய்யறான்? என் தொழிலாளிகளுக்கு நன்மை உண்டாகட்டுமே, அவங்க பசி தீரட்டுமே சொல்லி அந்த தோட்டத்துல ஒரு அத்தி மரத்தை நாட்டு வைக்கிறான். காரணம் என்ன? என்னுடைய கனி வேலை செய்யறவங்களுக்கு புசிப்பதற்கு எதிர்வாரு. அந்த 3 வருஷங்கள் கனி கொடுக்கல, இந்த எஜமான் தன்னுடைய பாக்கெட்ல இருந்து செலவு பண்ண. இல்லையா? புரியுதா உங்களுக்கு? புரியுதா? ஆண்டவரே இயேசு கிறிஸ்து எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணாரு? 3.5 ஆண்டுகள் ஊழியம் பண்ணாரு இல்லையா? இந்த 3 ஆண்டுகள் நமக்காக கரையம் செலுத்தி அவருடைய ஊழியத்தை பசியா வந்தவங்களுக்கு 5000 பேர் வந்தாங்க. என்னப்பா இருக்குது? 5 மீன் 2 அப்பம் கொண்டு வா, நான் அதை ஆசீர்வதிக்கிறேன், எல்லாரும் திருப்தியா சாப்பிடுவாங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் ஆகாரத்தை கொடுத்தார். 4000 பேரை போஷித்தார். நன்மையே செய்து கொண்டிருந்தார் இல்லையா? நத்தி மரம் அதைத்தான் செய்திருக்க. ஆனா இந்த 3 ஆண்டுகள் கனியே கொடுக்கல. எஜமானுக்கு கோபம் வருது. இந்த தோட்டக்காரன் சொன்ன, ஐயா கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் இப்ப என்ன செய்யறேன்? அந்த மரத்தை சுத்திலும் நான் தோண்ட போறேன், நான் கிளைக்க போறேன், நான் கிளைச்சி அதுக்கு எருட போகிறேன், அது கனி கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அப்படிதான் செய்ய போறார். நம்ம இப்ப கிளைக்க போகிறார். அல்லேலூயா. நம்ம மரமா நிக்கிறோம். கொஞ்சம் அவங்க சிந்தையில் கொண்டு வாங்க. நம்ம இப்ப ஒரு மரமா நிக்கிறோம். இந்த மரத்துக்குள்ள ஒரு கனி இல்லை. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிதாவை பார்த்து சொல்றாரு, ராஜாவும் ஆசாரியமா நிக்க வேண்டிய இந்த மரம்,
இன்னைக்கு கனி இல்லாத மரமாக இருக்கிறதே, நான் இதை குற்றிலும் நான் கொத்தி இதுக்கு எருவோடு இதை வளர்க்க போறேன், இந்த கனி கொடுக்கும். அல்லேலூயா. கைகளை வைத்து ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. என்னத்தான் சொல்லாமா? என்னத்தான் ஆண்டவர் சொல்றாரு? எனக்காக தான் அந்த வார்த்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். என்னை சுற்றில அவர் கொத்த போகிறார், எனக்கு எதிரிட போகிறார், நான் கனி கொடுக்க போகிற ஒரு மரமாக என்னை மாற்ற போகிறார். அல்லேலூயா. பாருங்க, இப்ப இந்த மரத்தை சுற்றிலும் அவ கொத்த ஆரம்பிக்கிறார் இல்லையா? ஒரு என்ன செய்யலாம், ஒரு கொத்து, இல்ல ஊர் பார்த்து ஸ்டேட்ல சொல்லுவாங்க கொக்கராம்பாங்க, இங்க கொத்துமாங்க, என்ன செய்வாங்க, அதை எடுத்து இவர் கொத்த ஆரம்பிக்கிறார். இப்ப கொத்தும் போது இந்த மேல் சர்ஃபேஸ்ல என்ன கிடைக்கும் உங்களுக்கு? அதை கொத்தும் போது அப்படி மேல் சர்ஃபேஸ் இல்லையா, கொஞ்சம் ஆழமா கொத்துனாதான் உரம் போட முடியும். இப்ப மேல உள்ள லேயரை கொத்துறாரு, கொத்தும் போது அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதலாவது ஒரு கொத்துக்கு என்ன நடக்குதுன்னு வாசி பார்க்கலாமா? வாசிங்க. மத்தேயு 25 25வது வசனத்தை வாசி பாருங்க. மத்தேயு 25:25. சீக்கிரமா, நான் சீக்கிரம் முடிச்சிடணும், 5 நிமிஷம். ஆகையால் நான் பயந்து போய் நல்ல ப்ளீஸ் கொஞ்சம் அப்படியே கான்சென்ட்ரேஷன் அப்படியே கொண்டு வந்துருங்க. இன்னைக்கு எப்படியாவது நம்ம ஒரு மீட்பு, ஒரு விடுதலையோடு தான் இந்த இடத்த விட்டு கடந்து போகணும். அந்த கிருபையை நம்ம கொடுக்கணும். வாசிக்க. நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். தாளந்தை நிலத்துல புதைச்சு வச்சுட்டேன். இப்ப பாருங்க, உரம் போடாம இருந்திருப்பானா அந்த ஆளு, இந்த தோட்டக்காரன் உரம் போடாம இருந்திருப்பானா? கண்டிப்பா செஞ்சிருப்பான். அவனும் பாப்பான், எஜமான் வந்து உத்து பாக்குற கனியை காணுமே, இப்ப அந்த பாவம் என் மேலதானே வரும், இந்த மரத்துக்கு சரியான உரம் நான் போடலன்னா அப்படின்னு சொல்லி இவன் கொத்தும் போது முதலாவது வெளிப்படுகிற என்ன செய்து, அவன் முதலாவது போட்ட உரம் என்ன செய்து வெளிப்படுது. இந்த உரத்தை தான் பைபிள் என்ன சொல்றாங்கன்னா தாளந்து அப்படி சொல்றாங்க. இப்ப என்ன செய்து, தாளந்த 5 தாளந்த ஒருத்தனுக்கு கொடுக்கிறாரு, 2 தாளந்து ஒருத்தனுக்கு கொடுக்கிறாரு. 5 தாளந்து உள்ளவன் போய் இன்னும் 5 தாளந்த சம்பாதிக்கிறான். 2 தாளந்து உள்ளவன் இந்த 2 தாளந்து சம்பாதிக்கிறான். இந்த 1 தாளந்துக்காரன் என்ன செய்தான், கனி கொடுக்காதபடி பிரயோஜனமற்ற அந்த காரியத்தை, அந்த நிலத்தை தோண்டி நிலத்துக்குள்ள என்ன செய்தான், புதைத்து விட்டான். இப்போ அந்த நிலத்தை தோண்டும் போது என்ன வெளியே வருது, அந்த தாளந்து வெளியே. அன்பான தேவ பிள்ளையே, ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒவ்வொரு தாளந்தை கொடுக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு தாளம். ஐயா பாத்தீங்கன்னா பாடக்கூடிய நல்ல தாளந்து கொடுக்கிறார். அம்மாவை பிரசங்கம் பண்ணா நல்ல பிரசங்கம் பண்ணுவாங்க. பாஸ்டர் அம்மாவுக்கு நல்ல ஜெப ஆவியை கொடுக்கிறாங்க. அஜனுக்கு நிறைய கனிகளை கொடுக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருவருக்கும் பாத்தீங்கன்னா தாளந்து இல்லாத ஒரு வாழ்க்கையில ஜோயிக்கு சொல்லுங்க, அப்பா சாட்சி சொல்றாங்க, ஒரு வேலை செஞ்சான்னா செய்து முடிப்பான் நேரம். இப்படி எல்லாருக்கும் தாளந்துகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த தாளந்து வருஷத்தின் அடியிலிருந்து கனிகளாக மாற வேண்டிய அந்த தாளந்தை இன்னைக்கு நம்ம நினைச்சிருக்கோம், புதைச்சி வச்சிருக்கோம். இல்லையா? ஆமாவா இல்லையா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன், கொஞ்சம் எண்ணி பாருங்க. எனக்கு எத்தனை தாளந்து ஆண்டவர் கொடுத்தாரு, எனக்கு என்னெல்லாம் ஆண்டவர் கொடுத்து வச்சிருந்தாரு, இதெல்லாம் நான் பிரயோஜனப்படுத்தாம இன்னைக்கு அந்த மரத்துக்கு கீழே புதைச்சி வச்சேனே, இது யாருக்கும் பிரயோஜனம் இல்லையே, எந்த மரத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, கண்ணி கொடுக்கிற வாழ்க்கைக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு தாளந்தா மாறி போச்சு. இப்போ முதல் கொத்துல ஒரு மேல் லேயர் எடுக்கிறாரு, சமீபமா போட்ட உரம் வெளியே வருது. அந்த உரம் அந்த மாதிரி தாளந்தா இருக்கிறது, புதைக்கப்பட்ட தாளந்து வெளியே. தோண்ட தோண்ட என்ன செய்து புதைக்கப்பட்ட தாளந்து. 2வது காரியம் வாசிங்களா, அவன் யோபு 31ஆம் அதிகாரம் 33வது வசனம் வாசிங்க. யோபு 31:33. 31:33 சீக்கிரம். நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி, நான் ஆதாமை போல என்னுடைய மீறுதலை மூடி, என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒளித்து வைத்தேனோ, அக்கிரமத்தை என் மடியிலே ஒளித்து வைத்தேனோ. இப்ப பாருங்க, கொஞ்ச காலத்துக்கு முன்னால உரம் போட்டான். இந்த 2வது லேயரை தோண்டும் போது அந்த பிரயோஜனமற்ற உரம் யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி அந்த கனி கொடுக்க முடியாதபடி ஒரு உரத்தை போட்டான். அது அப்படியே அங்க இருக்குது. அது என்னவா மாறிடுச்சு, அது அக்கிரமா மாறிச்சு. இல்லையா? தோண்டும் போது என்ன செய்யுது, 2வது லேயர்ல என்ன செய்யுது, நம்ம செய்த பாவங்கள், நம்ம செய்த அக்கிரமங்கள் என்ன செய்யுது வெளியே வருது. முதலாவது என்ன வருது,
நீ பயன்படுத்தாத தாளந்து வெளியே வருது, தோண்ட தோண்ட. ரெண்டாவது என்ன செய்யுது? இந்த அக்கிரமங்கள் நம்ம அடியில திரும்பி வருது. மூன்றாவது ஒரு காரியம் பாருங்களேன், யோசுவா 7ஆம் அதிகாரம் நம்ம வாசித்த பகுதி 19 வாசிங்க இல்லையா? அது நம்ம இப்பதான் படிச்சோம். என்ன அப்படின்னா, சபிக்கப்பட்ட காரியங்கள். ஆகான் என்ன செய்தான்? பூமிக்கு அடியில கொண்டு போய் சபிக்கப்பட்ட காரியங்களை புதைச்சி வச்சுட்டா. இப்ப மூன்றாவது லேயர்ல என்ன செய்யுது? இன்னும் சபிக்கப்பட்ட காரியங்கள், இன்னும் போட்ட உரங்கள் சரியா பயன் கொடுக்க முடியாதபடி அது சபிக்கப்பட்ட, அது அழுகி போன பிரயோஜனமற்ற காரியமா இருக்கக்கூடிய காரியம் வெளியே வருது. 3 காரியங்கள் நல்லா வந்துருச்சு. இப்போ வாழ்க்கையை தோன்றுவது என்ன வந்துருச்சு? முதலாவது, தேவன் உங்களுக்கு கொடுத்த தாளங்கள் பயன்படுத்த முடியாதபடி நீங்க புதைச்சிருக்கீங்க. ரெண்டாவது என்ன கிடைக்குது? தேவன் கொடுத்த என்ன செய்யறது போச்சுட்டீங்க? என்ன போச்சீங்க? நம்முடைய அக்கிரமங்கள் என்ன செய்யறோம்? புதைச்சு நமக்கு தெரியல. தோண்ட தோண்ட என்ன வருது? கோழி பார்த்திருக்கீங்களா? என்ன செய்யும்? குப்பை தொட்டியில் போய் கிளறோம். என்ன கிளறோம்? பழசா ஏதாவது கிடைக்குதா, பூச்சி போல கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கும். இப்ப ரெண்டாவது நம்ம செய்த பாவங்கள், அக்கிரமங்கள் நமக்கு தெரியும். மூன்றாவது பாத்தீங்கன்னா, நம்ம மேல காணப்படுகிற சாபங்கள் நமக்கே தெரியாது இல்லையா? யார் வாயிலும் நம்ம படக்கூடாதுங்க. நம்ம பேசும்போது, நம்ம மற்றவங்க பழகும் போது நம்ம ஜாக்கிரதையா பழகணும். விசேஷமா ஊழியக்கார வாயிலும் படவே கூடாது. சரியா? யார் வாயிலும் நம்ம படக்கூடாது. மனம் தெரிஞ்சு ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அது நமக்கு சாபமா மாறிடுச்சு. காரணம் யாராவது இருக்கோம்? நம்ம தான் இருக்கோம். சாபத்தை யார் வருத்திக்கிட்டோம்? நம்ம தான் நமக்கே வருத்திக்கிட்டோம் இல்லையா? இதனால மற்றவங்களோட கூடிய மொத்தம் பழகும் போது ஜாக்கிரதையா நம்ம பழகி ஜாக்கிரதையா செயல்படும் போது இந்த சாபங்கள் நமக்கு வலிக்கும். காரணம் இல்லாம இந்த சாபம் வலிக்காது. அது இருக்கு. அது குருவி பறந்து போறது போல பறந்து போகும்னு சொல்லி பைபிள் சொல்லுது இல்லையா? 3 காரியம் பார்த்தோம். 4 காரியம். 1 தாளந்து பார்த்தோம், 2 அக்கிரமங்களை பார்த்தோம், 3வது சபிக்கப்பட்ட சாபங்களை பார்த்துட்டோம். 4வது பாருங்க என்ன நடக்குது. இப்ப தோண்டிட்டார். இதெல்லாம் தோண்டுற மாதிரிதான் என்ன வருது? அந்த மரத்துடைய வேர் தென்படுத்து. இதெல்லாம் இது வரைக்கும் மண்ணுதான். இதெல்லாம் தோண்டி தோண்டி எடுத்துட்டு இப்ப என்ன நடக்குதுன்னா, அப்படியே வேர் பகுதியை தொட்டுட்டா. வேர் பகுதி தொடும்போது அந்த வேர் பகுதியில அந்த கோடாலிய மம்பட்டியை வெட்டுப்படுது இல்லையா? வெட்டுப்பட்ட உடனே என்ன நடக்குது பாருங்க, வாசிங்கள. யோவான் 19ஆம் அதிகாரம் 34 வசனம். யோவான் 19:34. ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விலாவிலே குத்தினான். உடனே ரத்தமும் தண்ணீரும். இப்ப என்ன நடக்குது? இந்த வேர்ல பட்டவன வேர் உடைச்சு பார்த்துருக்கீங்களா? வேர் உடைச்சு பார்க்கும்போது என்ன நடக்கும்? தண்ணீர் வரும், விசுறு வரும், ரத்தம் வெளியே வரும் இல்லையா? இந்த ரத்தமும் தண்ணீரும் வெளியே வரும். இப்போ நீங்க கொடுக்கக்கூடிய உரம் தான் என்ன செய்யும்? அந்த வேரானது எடுத்துக்கொள்ளும். இப்ப இந்த உரம் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை நான் காமிச்சு முடிக்கிறேன். சகரியா 12:10 வாசிங்க. சகரியா 12:10. நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும், நல்ல கவனிங்க, தாவீதின் குடும்பத்தாருக்கு, நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவியும் ஊற்றுவேன். அல்லேலூயா. அந்த வேர்ல என்ன செய்த ரத்தமும் தண்ணீரும் வெளியே வரும்போது ஆண்டவர் என்ன செய்தானா, நமக்கு கிருபையும் விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றி கொடுக்க. என்ன விண்ணப்பம் பண்ணும்? ஆண்டவரே, நீங்க சொன்னீங்க கனி கொடுக்கும்படி 1 வருஷம் இருக்கட்டும் சொன்னீங்க. ஆண்டவரே, இந்த வருஷம் நான் கனி கொடுப்பேன். கையை வைத்து சொல்லுங்க, எல்லாம் 2 கையை வைத்து, ஆண்டவரே இந்த வருஷம் நான் கனி கொடுப்பேன். ஆண்டவரே, எனக்கு கொடுத்த தாழ்ந்த புதைச்சலை வெளியெடுக்கிற ஆண்டவரே, என் பாவங்கள் வீடுகள் அறிக்கை செய்கிற ஆண்டவரே, என் சாபங்களை குடும்பத்திற்கு விலகும்படி செய்வீங்க. ரத்தமும் தண்ணீருமாகி தேவனுடைய சரீரத்தின் அப்பமும் தேவனுடைய சரீரத்தின் ரத்தத்தை நான் உண்மையை விசுவாசிக்கிறேன். அதுக்குள்ள எனக்கு கிருபையும் விண்ணப்பத்தின் ஆவியை கொடுக்கிற தேவனே. இதுக்குள்ள இப்ப உரம் போட்டா, இதுக்குள்ள இப்ப உங்க வசனத்தை வச்சீங்கன்னா இது கனி உண்டாகும் உண்டாகாதா? இதுக்குள்ள உங்க வசனத்தையும் வார்த்தையும் வச்சீங்கன்னா கனி உண்டாகும் உண்டாகாதா? கண்டிப்பா அது கனி கொடுக்கக்கூடிய ஒரு மனம். தாண்டவர் சொல்றாரு யோவான் 15, நானே மெய்யான திராட்சை செடி, ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் நான் நிலைத்திருப்பேன், மிகுந்த கனிகளை அவன்
கொடுக்கும். அல்லேலூயா. இந்த ரத்தமும் தண்ணீரும் பாய்ந்து வருகிற அந்த ரத்தமும் தண்ணீரும் உங்களுக்காக எனக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தமும் தண்ணீரும் நமக்கு கிருபையும் விண்ணப்பத்தின் ஆவியும் கொடுக்குது. அப்படின்னா இன்னும் நீங்க விண்ணப்பம் பண்ணாம, இன்னும் கிருபையை பெற்றுக்கொள்ளாம, இன்னும் கனி கொடுக்காத ஒரு வாழ்க்கையில் நம்ம இருந்தோம்னா நம்ம வாழ்க்கைக்கு பிரயோஜனம் இல்லை. மற்றவங்களுக்கு துன்பமா, நமக்கே நம்ம சபிக்கப்பட்டவங்களாக, நமக்கே நம்ம துன்பப்பட்டவங்களாக நம்ம மாறிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாடுல கூட நமக்கு இந்த கிருபைகளை கொடுத்து விண்ணப்பத்தின் ஆவி கொடுத்து நம்மை நடத்துவார். எல்லாம் அப்படி இருப்போம்.